பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்குதா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்குது, என்னோடய வேலை அடைப்பாக இருக்கிறது, என்னோடய கர்ப்பம் பாருங்கள் திருமணமாகி வெகு நாளாகி எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத எனக்கு அடைத்து இருக்குது, எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, என்னோடய வாசல்கள் திறக்கப்படலை, சமாதானம் இல்லைன்னு தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இம்மாதத்தோட வாக்கு தத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். வெளிப்படுத்தல் 3:8 எடுத்து வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பலவீனமாக இருக்கிறியா? நீ படுத்த படுக்கையாக இருக்கிறியா? ஸ்தோத்திரிக்கிறீங்களா? இன்னைக்கு எனக்கு பிரியமான தேவ ஜனமே, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க வெகு நாட்களாக பக்கவாதம் உள்ளவர்கள். அந்த தாயை நான் போய் பார்க்கும் போதெல்லாம் கட்டிலில் படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஆனால் போகும்போது அவங்க தலைமாட்டில் ஸ்தோத்திர பலி புக்குகள் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே நம்ம ஆண்டவருக்கு என்னால் எழுந்து உட்காந்து ஜெபிக்க முடியல, ஆனால் நான் படுத்துட்டே ஆண்டவரை நான் துதித்து கொண்டிருந்தேன், அந்த படுத்து இருக்கிற நடுமுது வலிகள் என்னை விட்டு விலகினது, கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தாரு என்று சொல்லுவாங்க. அந்த அம்மா வெகு நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்தாங்க பாருங்க, ஒரு தும்மர்வாதமாக இருந்தாங்க, ஒரு பக்கவாதமாக இருந்தவங்க. நான் போகும்போது அந்த அம்மா சொல்லும் போது எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு மரணத்தின் வாசல்களை கர்த்தர் திறந்து தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவரே, என்னோட வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குது, ஐயோ என்னுடைய இருதய கதை திறக்க முடியாத பூட்டப்பட்டிருக்குது, எந்த ஆசீர்வாதமான வாசல் அடைக்கப்பட்டிருக்குதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒருவராலையும் பூட்ட முடியாது. என்ன திறந்தவர் யார் தெரியுமா? இயேசு. அது ஒருத்தராலையும் பூட்ட முடியாது. ஒரு ஆசீர்வாதமான வாசலை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருத்தரும் பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதான நீரூற்று உங்கள் குடும்பத்தில் காணும்படிக்கு. அதே மாதிரி பாருங்க, ஒரு வாசல் திறக்கப்பட்ட யோபு 5:24 எடுத்து வாசிச்சோம்னா அங்க பாருங்க, அந்த வாசலுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளில் ஐயோ அடைக்கப்பட்டது என்று சொல்லி கண் கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து ஒரு திறந்த வாசலாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இந்த நாளில் அமைக்க போகிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட. யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு கூட காண்பேன், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். ஹல்லேலூயா, குறைவை காண மாட்டேன். பாத்தீங்களா, யோபு 5:24 அந்த வாசஸ்தலம் பாருங்களேன், அது திறக்கும் போதுவே, அந்த வீட்டு கதவை திறக்கும் போதுவே அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள ஒரு வாசஸ்தலம்னா ஒரு சமாதானத்தை. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதுவே அப்பா இந்த வீட்டுல ஒரு பிரசன்னம் தெரியுது, தேவ சமாதானம் தெரியுது, இந்த குடும்பத்துக்குள்ள வந்தப்பவே, இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதுவே ஏதோ ஒரு அமைதி எனக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அது போல கர்த்தர் எழுந்து கிடந்த யோபின் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை அடைக்கப்பட்ட ஒரு வாசலா இருந்த யோபின் வாசலை கர்த்தர் திறந்து தந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில ஒரு சமாதானத்தின் வாசலாய் கர்த்தர் உங்களை மாற்றி அமைக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறபடி பிரியமான தேவ ஜனங்கள், இந்த நாளில கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறார். கண்களை மூடுவோம். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்கு நேர அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த திறந்த வாசலை எங்கள் வாழ்க்கையில் வைத்தமைக்காக நன்றி ராஜா. மரணம் அறிந்தும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட வாசலாய் காணப்பட, எங்கள் குடும்பங்கள் காணப்பட, எங்களுக்குள்ள சமாதானங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நோய் நொடியில்லாத நாங்கள் வாழ உதவி செய்திட நன்றி ஆண்டவரே. எல்லாம் வாசல்களையும் அடைத்திருந்த காரியங்களை திறந்து தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரத்தத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.